அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கிச்சன் குவீன்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீடியம் சைஸ் எலுமிச்சை அளவு புளியை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். 15 சின்ன வெங்காயம், 20 பல் பூண்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. கரைச்ச புளி கரைசலோட தட்டி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கங்க. நீங்கள் தனி மல்லித்தூள் சேர்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் சீரகத்தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து கலந்துக்கங்க. இப்போ குழம்ப தாளித்து விட்டுறலாம். அதுக்காக அடுப்பு ஆன் பண்ணி சட்டி வச்சு சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 10 சின்ன வெங்காயத்தை மெலிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மணத்தக்காளி வத்தலை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். வெங்காயம் லேசாக வதங்கின பிறகு மணத்தக்காளி வத்தல் சேர்த்து பொரிய விட்டுறலாம். இது கூட காரத்துக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நாம் காரத்துக்காக மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் மணத்தக்காளி வத்தல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்க குழம்பையும் இந்த தாளிப்பில் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தளதளன்னு கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நாம் இப்போ முட்டை சேர்க்க போகிறோம். குழம்போட பச்சை வாசனை போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்காமலும் செய்யலாம். முட்டை சேர்த்தோன்னா சோத்தோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 4 பேர் சாப்பிட்றதுக்கான அளவுகளில் செஞ்சுருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு முட்டை சேர்த்தாச்சு. நம்ம சேர்த்த புளி மசாலா கரைசல்லாம் நல்லா கொதித்த பிறகு தான் முட்டை சேர்க்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையை சிம்மில் வச்சே வேக விட்டாச்சு. நல்லா வெந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் சேர்த்துருக்க மணத்தக்காளி வத்தல், சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக குழந்தை பெற்ற தாய்க்கு அதிக பால் சுரப்புக்காகவும் செரிமான சத்துக்காகவும் இந்த குழம்பை அடிக்கடி வச்சு கொடுப்பாங்க. அவ்வளோ நல்லது இந்த குழம்பு. வீட்டில் இருக்க பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாகவே மிளகு தூளில் கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கான தன்மை இருக்குது. அதனால் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க கூட அடிக்கடி இந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ அடுப்பை சிம்லையே வச்சு முட்டையை வேக வச்சாச்சு. ஓரங்களில் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி பரிமாறிடலாம். சூடான ஒயிட் ரைஸ் கூட இந்த குழம்பு முட்டை வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சூப்பரான ரெசிபி இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.